ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல இந்த தடவை சட்டமன்ற தேர்தல்ல 4 முனை போட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதெல்லாம் தப்பு. 5 முனை போட்டி அப்படின்னு இவங்களும் களத்துல இறங்கி இருக்கிறாங்க. வட மாவட்டத்தையும் தென் மாவட்டத்தையும் தெறிக்க விடுறதுக்காக சசிகலா ராமதாஸ் அவர்கள் கூட்டணி உடன்பாடு அப்படின்றது இறுதி ஆயிடுச்சு. இன்னும் டீடைலா டமால்டிமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. சசிகலா ராமதாஸ் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க. என்ன ஒற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சசிகலாவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா தான் கை காட்டி விட்டவரால துரோகத்தினால அவங்க என்ன பண்ணாங்க, வீழ்த்தப்பட்டாங்க. இந்த பக்கம் ராமதாஸ் ஐயா எடுத்துட்டீங்கன்னா தன் மகனுடைய துரோகத்தினால வீழ்த்தப்பட்டு வெளியே வந்தது. இவங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும், ராமதாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய மகன் அன்புமணியை வீழ்த்தணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய குறிக்கோளா இருக்கு. இவங்க 2 பேரும் இப்படி இணையும் பொழுது ஆல்ரெடி அன்புமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சிட்டாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது கூட்டணியை வைத்து எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் வீழ்த்துவதுதான் இவங்களுடைய ஒரே எண்ணமா இருந்தது அப்படின்றதுதான் இப்ப நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஐயா ராமதாஸ் அவர்கள் வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா திமுக கூட கூட்டணி வச்சுட்டு எப்படியாவது தன் மகன் அன்புமணிக்கு பாடத்தை புகட்டலாம் அப்படின்னு ரொம்பவே முயற்சி இருந்தார். திமுக கூட பேச்சுவார்த்தைகள் நடத்தி நின்றாரு. ரகசிய பேச்சுவார்த்தைகளா இருந்தாலும் சரி, ஒரு சில சமிக்கையின் மூலமா இருந்தது நம்மளுக்கு தெரிய வந்தது. அது போல ஜி.கே. மணி போன்றவர்கள், அருள் போன்றவர்களுடைய பேச்சினால இது ரொம்பவே வெளிப்பட்டது. திமுக கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படி. ஆனா திமுக கூட்டணியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்ணாங்கன்னா ஒரே குறிக்கோளோட இருந்தாங்க. மதவாதத்துக்கூடும் சாதிவாதத்துக்கூடும் ஒருபோதும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், கூட்டு வைக்க மாட்டோம். சோ அந்த 2 கட்சிகளும் எந்த கட்சியோட கூட்டணியில அங்க வைக்கிறாங்களோ அந்த கூட்டணியில விசிக இருக்காது, வெளியேறிடும் அப்படின்ற ஒரே கொண்ட கொள்கையில உறுதியா இருந்தாரு தொல் திருமாவளவன் அவர்கள். சோ அப்படியா இருக்கும் பொழுது அவர் ஒரு விதத்துல என்ன சொன்னார்னா, என்னுடைய கொள்கை இங்க பாசிசத்தை உள்ள கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விதத்துல சில விஷயங்கள் மாறும் அப்படின்னு பலராலும் பேசப்பட்டது. ஆனா கொண்ட கொள்கையில அவரு உறுதியா இருந்தாரு. அதுல எந்த மாற்று கருத்துல. இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு நெருக்கடியும் கொடுக்கல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ராமதாஸ் ஐயா அவர்களை உள்ள கொண்டு வரதுன்னா கொண்டு வந்துருங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நான் உங்களுக்கு கூட்டணியில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நான் உங்களுக்கு நீங்க கூட்டணிக்கு கொண்டு வந்துட்டா நான் உங்களை பிளாக்மெயில் பண்றேன் அப்படின்லாம் சொல்ல டீசெண்டா அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா நான் கொண்ட கொள்கையில அப்படி நான் சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆனாலும் என்னுடைய தொண்டர்களும் நிர்வாகிகள் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்றதும் ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது. இப்படியா இருக்கும் பொழுதுதான் எந்த அளவுக்கு முட்டி மோதணுமோ அந்த அளவுக்கு முட்டி மோதி பார்த்தாரு. அங்க அவருக்கு கதவு திறக்கப்படல. அதனால அவரு தேர்தலை புறக்கணிக்கலாம், ஒதுங்கி நிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கும்போதுதான் சசிகலா அவர்கள் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு சந்திப்பை ராமதாஸ் ஐயா கிட்ட சந்திப்பு ஒண்ணு நடத்தினாங்க. அதுல கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது அப்படின்னு இங்க பேசப்பட்டது. சோ இன்றைக்கு அவங்க அதிரடியா பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அப்படின்னு பேசப்படுது. ஆல்மோஸ்ட் இங்க என்னன்னா 40 தொகுதி வட மாவட்டத்துல 40 தொகுதியும் தென் மாவட்டங்கள்ல 40 தொகுதியும் நிக்க போறதா ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. குறிப்பா வட மாவட்டங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அன்புமணி அவர்களை தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் இறங்கி வர்றாரு. நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், அன்புமணி அவர்கள் பாமக ஆல்மோஸ்ட் அவர் கைக்கு போயிடுச்சு, அவரு ஒரு கூட்டணியில இருக்கிறாரு, பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறாரு, ராமதாஸ் ஐயாவால என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் ஒரு ஏளனமான ஒரு விஷயத்த கூட எல்லாரும் யோசிக்கலாம். ஆனா உண்மையிலேயே வன்னியர் சங்கம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, யாரு ஆதரவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் கிட்ட தான் இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இன்றைக்கும் ஐயா ராமதாஸ் அவர்கள் யார கை காட்டுறாங்களோ வன்னியர் சமூகம் அவங்களுக்கு தான் என்ன பண்ணும், ஓட்டு போடும் அப்படின்றதுல வன்னியர் சமுதாயத்துல இருக்கிறவங்க பெரும்பான்மையோர் என்ன பண்றாங்க, நம்புறாங்க. அன்புமணி அவர்கள் ராமதாஸ் ஐயாவால தான் வந்தாரு, அவரா என்ன பண்ணல, தன்னை உருவாக்கிக்கல. ஆனா ராமதாஸ் ஐயா அப்படி கிடையாது. தன்னுடைய பணிய இந்த வன்னியர் மக்களுக்காகவே என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. தன்னுடைய இளமை காலம் முழுவதும் அவர் உழைச்சாரு. அவரே தானா தோன்றி என்ன பண்ணாரு, வந்தாரு அப்படின்னு வன்னியர் சமுதாய மக்கள் நம்புறாங்க. அப்படியா இருக்கும் பொழுது ஐயா ராமதாஸ் அவர்கள் கை காட்டினவர் தான் அன்புமணி. அதனால ஐயாவுக்கு இருக்கிற வரைக்கும் அவருக்கு தாங்க பவர் உண்டு. அவர் இல்லைன்னா அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், அன்புமணியை கொண்டு வருவோம். ஆனா இப்போ ஐயா இருக்கிறதுனால அவர் பின்னாடிதான் நாங்க நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் சமுதாயம் பெரும்பான்மையினர் இவரு பக்கம் நிக்கிறாங்க. நீங்க முக்குலத்த சமுதாயத்தை எடுத்துட்டீங்கன்னா
முக்குளத்தூர் சமுதாயம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க 3 பங்காக தான் இருந்தது. அதிமுகவில் நீங்க தென் மாவட்டங்கள் இருந்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்கள்ல கணிசமான பெரும்பான்மையான தொகுதிகளை அதிமுக வசம் வச்சுட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு இந்த முக்குளத்தூர் சமுதாய வாக்குகள் துண்டு துண்டா பிரியுது. குறிப்பா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஓபிஎஸ், அதே போல டிடிவி தினகரன், சசிகலா அப்படின்ற ஆதரவுல பிரியுது. இப்படியா இருக்கும் பொழுது டிடிவி தினகரன் இபிஎஸ் பக்கம் கூட்டு வச்சுட்டாரு. அதுலயும் ஒரு சிலருக்கு மனசு வருத்தம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல்ல 10% இடஒதுக்கீடு வன்னியருக்கு கொடுத்தனால தனக்கு அடி வாங்கிடுமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்ணாங்க, ஆதரவை வந்து என்ன பண்ணாங்க, வாபஸ் வாங்கினாங்க. அதாவது டிடிவி தினகரன், அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும்பான்மையை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது டிடிவி தினகரன் இப்ப திரும்பவும் துரோகி கூட போயிட்டு என்ன பண்றாரு, கூட்டு வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு அதிருப்தியில நிறைய பேர் என்ன பண்றாங்க, தன்னுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்திட்டு வராங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போயிட்டாரு. இன்னும் அதிமுகவுல இந்த முக்குளத்தூர் வாக்கு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சசிகலா அவர்கள் கிட்ட இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சோ இப்படியா இருக்கும் பொழுது நான் வளர்த்து விட்ட, நான் கை காட்டின ஆள் எனக்கு துரோகம் செஞ்சுட்டாரு, அதனால நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். உங்க மகனால நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, துரோகத்தை அனுபவிச்சிருக்கீங்க, அதனால நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. ஏன் நம்ம 2 பேரும் கூட்டு சேர்ந்து இந்த துரோகத்தை வீழ்த்த கூடாது அப்படின்றதுனால்தான் சசிகலா அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் கூட்டு சேர போறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அதே தொகுதியில சசிகலா அவர்கள் நிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா துரோகத்தால வீழ்த்தணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. நான் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செஞ்சாருன்னா அதை நான் எதிர்த்து வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு சசிகலா அவர்கள் அந்த தொகுதியில நிக்க போறதா, எடப்பாடி தொகுதியில நிக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. இதற்கு முழுக்க முழுக்க வன்னியர் வாக்குகள் இவங்களுக்கு ஆதரவா இருக்கும் அப்படின்று ஐயா ராமதாஸ் அவர்களும் உறுதியளித்ததாக ஒரு தகவல் இருக்கு. ஆக மொத்த இங்க இவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்க. அன்புமணிக்கு போற வாக்குகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு போற வாக்குகளும் பிரிக்கிறது தான் எங்களுடைய வேலையா இருக்கு. ஆக மொத்தம் ஐயா ராமதாஸ் அவர்கள் 40 தொகுதியில வட மாவட்டங்கள்லயும் தென் மாவட்டங்கள்ல 40 தொகுதியிலும் நிக்க போறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் இவங்க 2 பேர் சேர்ந்து வீழ்த்த போறாங்களா அப்படின்ற ஒரு பார்வையில தான் இந்த தேர்தல் நகரப்போகுது. ஆக மொத்த தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி அப்படின்றது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, விஜய் அப்படின்றது இப்போ 5 முனை போட்டியா மாறப்போகுது. அந்த 5 முனை போட்டியில சசிகலா ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வைத்து தேர்தலை களம் காணுவாங்க அப்படின்னு பேசப்படுது. என்ன நடக்குது, லாஸ்ட் மினிட்ல ஏதோ மாறலாம், ஏன்னா டைம் இல்ல, ஏன்னா குறைந்த காலம் தான் இருக்கு, அதுக்குள்ள எல்லாத்தையும் பேசி முடிச்சு ஒரு இறுதிக்குள்ள வரணும். சோ அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.